இந்திய தேர்தல் ஆணையம் விதிகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக 2026 ஆகஸ்ட் மாதம் வரை எனக்கு நீடித்திருக்கிறது. இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்தார்கள். இதை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கை தொடர்ந்தார்கள். இன்று வாதங்களை கேட்ட நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பிறப்பித்த அந்த அனுமதியை, எனக்கு கொடுத்த அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாது என்று, அது மட்டுமல்ல, ஒரு அங்கீகரிக்கப்படாத உட்கட்சிக்குள் பிரச்சனை இருந்தால் இது சிவில் நீதிமன்றத்திலே நீங்கள் வாதம் செய்யலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆக பலமுறை முயற்சி செய்தும் என்னை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக, அதாவது பலமுறை முயற்சி செய்தும் டெல்லி உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்தின் அனுமதிப்படி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் தலைவராக இருப்பேன், தொடர்வேன். அதேபோன்று மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது. இதேபோன்று 2 மாதங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்களும் இதே தீர்ப்பை தான் வழங்கினார்கள். கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை நீங்கள் நாடலாம், அங்கே உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் வாதம் செய்யலாம் என்றுதான். ஆக இன்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். எந்த பிரச்சனை இருந்தாலும் சிவில் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் வழங்கிய அந்த அனுமதி, அந்த அங்கீகாரம், அதில் எந்த கருத்தும் சொல்லவில்லை, எதுவும் இல்லை. அதனால் எந்த குழப்பமும் கிடையாது. தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நான் நீடிப்பேன். மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரம் தொடரும். அதனால் மீதி எல்லாமே நாங்கள் நீதிமன்றத்திலே அதை நாங்கள் அணுகி நாங்கள் அவங்க என்ன செய்யணுமோ செய்ய போறோம். அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அது மாதிரி ஏதாவது தீர்ப்பு இருக்குதா? மாம்பழம் சின்னத்தை பத்தி ஏதாவது உங்களுக்கு பேசியிருக்காங்க? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாம அதெல்லாம் பேசக்கூடாது. குழப்பம் பண்ணாதீங்க, ஊடகங்கள்ல குழப்பம் பண்ணாதீங்க. சின்னத்தை பத்தியே எந்த வாதமும் கிடையாது, எந்த தீர்ப்பு எதுவுமே இல்லை. நாங்க என்ன முறைப்படி என்னவோ நடக்க போகுது, அவ்வளவுதான். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி சாத்தியமா? திமுக கூட்டணி சமீபத்தில் சொல்லியிருந்தாரு, திமுக கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை இந்த தேர்தல். நீங்க சொல்லியிருக்கீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கோட தான் நாங்க அரசியல். தேர்தலுக்கு பிறகு முடிவு எடுக்கலாம். இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது. தேர்தலுக்கு பிறகு முடிவு பண்ணிக்கலாம். தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தினால பங்கு அது தேர்தல் முடிவுகளை பொறுத்து இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யலாம். எந்த பாதிப்பும் இருக்க போறது கிடையாது. எங்களுக்கு இன்னும் கூடுதலாக தான் வாக்கு வரும் தவிர எந்த பாதிப்பும் எந்த குழப்பமும் எங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. மக்கள் நல்லா இருக்கிறாங்க, பொதுமக்கள் நல்லா இருக்கிறாங்க, கட்சிக்காரங்க தெளிவா இருக்கிறாங்க, எந்த குழப்பமும் கிடையாது. இதுல ஒரு சில திமுகவின் கைக்கூலிகள் உடைய வேலை இதெல்லாம். திமுகவுடைய கைக்கூலிகள் தான் எங்க கட்சிக்குள்ள குழப்பம் செய்ய முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் முறியடிக்கப்பட்டுருச்சு, அவ்வளவுதான். ஒன்னும் ஆக போறது கிடையாது. திமுக என்ன சொல்றாங்களோ இந்த கைக்கூலிகள் அப்படியே செஞ்சிட்டு இருக்கிறாங்க.
அதான் நடந்துட்டு இருக்குது. அதனால எது செஞ்சாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக போறது கிடையாது, முறியடிக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.